வால்பாறை நகராட்சியில் நகரமன்ற தலைவர் அவருடைய ஊழலை கண்டித்து வால்பாறை பல போராட்டங்கள் நடத்தப்பட்டு 14 நகரமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தோம். அது இன்றைய தினம் 11 மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்கெடுப்பு என்று ஆணையாளர் எங்களுக்கு கடிதம் கொடுத்திருந்தார். நாங்கள் 10:40க்கெல்லாம் இங்கே வந்துவிட்டோம். காவல்துறையை வைத்து அவர் உள்ளே எங்களை அனுமதிக்க விடாமல் தடுத்து விட்டார். ஆனால் 11 மணியிலிருந்து 2 மணி நேரம் விவாதத்துக்கு டைம் இருக்கு. எங்களை விவாதத்துக்கு உள்ளே அனுமதிக்கல, விவாதம் பண்ண விடல. அந்த நேரத்துக்குள்ள அவர் 11:40க்கெல்லாம் நான் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன், அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பிட்டாரு. அவர் போக்கு தன்னிச்சையாக ஒரு சர்வாதிகார போக்கா இருக்குது. சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தது மாதிரி இல்லை. ஒருதலைபட்சமாக சேர்மனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் நடந்து கொண்டார். அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மேலே அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களையும் மாவட்ட கலெக்டர் அவர்களையும் நேரடியாக சந்தித்து எங்களுக்கு குறையை தீர்த்து தருமாறு நாங்கள் மனு கொடுக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 7 பேர் இருந்தால் தான் கூட்டத்தை நடத்த முடியும். இன்று கூட்டப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் ஒரே உறுப்பினர் மட்டுமே வருகை புரிந்தது. கூட்டம் இன்று முடிக்கப்பட்டது. கோரம் இல்லாதனால முடிக்கப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது. இல்லை, இந்த கூட்டம் முடிக்கப்பட்டது. அவ்வளவு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.